بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி இபாதத்துகளை செய்து ஒரு சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்கின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. திருக்குரான் மிக வன்மையாக மிக கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அல்லாஹ்வினுடைய சாபம். அல்லாஹ்வினுடைய சாபத்தை பெற்று இந்த உலகத்தில் யாரும் நிம்மதியோடு வாழவே முடியாது. பொதுவாகவே சாபம் என்பது அது மனிதர்கள் சபிக்கின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்திலே மிக மிக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பிரார்த்தனையாக மாறுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 3 மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே நிராகரிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் முதல் மனிதர் பயணம் செய்கிற மனிதர், பயணத்தில் இருக்கிற மனிதர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்றாவது பாதிக்கப்பட்ட மனிதன் பிறரை சபித்தோ நிவாரணம் தேடியோ அல்லாஹ்விடத்தில் பாதிக்கப்பட்ட மனிதன் பிரார்த்தனை செய்கிறானே அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழியை நாம் எல்லாம் அறிந்தவர்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அநியாயம் செய்யப்படும் பொழுது யார் மூலம் அநியாயம் செய்யப்படுகிறானோ அவனுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே சபித்து ஒரு மனிதன் துஆ செய்கிற பொழுது அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்பொழுது சாபத்திற்கு, சபிப்பலுக்கு பெரிய ஒரு தாற்பயம் உண்டு இஸ்லாமிய மார்க்கத்தில். ஒரு சில நடவடிக்கைகளை மனிதர்கள் மேற்கொள்ளும் பொழுது மலக்குமார்கள் சபிப்பார்கள் என்று கூட நீங்கள் பார்க்கலாம் ஹதீஸ்களிலே. அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் அல்லாஹ்வினுடைய சாபம். அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் மனிதர்கள் சபிப்பதை போல் அல்ல அதனுடைய அர்த்தம். குரானோடு தொடர்பு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும்,
அவர்களும் கேலி செய்தார்கள், அல்லாஹும் கேலி செய்தான். பார்க்கிறோமா இல்லையா? அவர்களும் பரிகாசம் செய்தார்கள், அல்லாஹும் பரிகாசம் செய்தான். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். இப்படி குர்ஆனுடைய வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான், அல்லாஹ் பரிகாசம் செய்தான், அல்லாஹ் கேலி செய்தான் என்றால் கையாலாகாத மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான் என்றால் சூழ்ச்சி செய்கிற மக்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் முறியடிப்பான் என்று பொருள். அல்லாஹ் கேலி செய்கிறான் என்றால் உங்களுடைய கேலி எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒன்றும் பலிக்காது, அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் ஆற்றல் படைத்தவன் என்று பொருள். அல்லாஹ் சபிக்கிறான் என்றால் அல்லாஹ் உங்களின் மீது கோபப்படுகிறான், அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், அல்லாஹ் உங்களை விடமாட்டான் என்று அதனுடைய பொருள். குறைந்தபட்சம் மிக சுருக்கமாக பரந்த விரிந்த கண்ணோட்டத்தோடு அலசி ஆராய்ந்து ஒரு வரியில் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு விளக்கம் சொல்ல வேண்டுமானால், யார் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாக இந்த உலகத்தில் வாழ்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகி விடுவான். அதுதான் சுருக்கம். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பாசம், அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய நெருக்கம் எதுவும் அவனுக்கு இருக்காது. பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் 3 மனிதர்களோடு மறுமை நாளில் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை ஒரு அடியான் பெற்றால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவன் தூரமாகி விடுவான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியங்கள் எல்லாம் எது தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி சொல்லி இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம், அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம், அதை விட்டு முற்றிலுமாக நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம், அதை நீங்கள் ஏறெடுத்து கூட பார்க்காதீர்கள், உங்களால் தாங்க முடியாது. அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஒரு அடியான் ஆளானால் அவனுடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்கும்? 4வது அத்தியாயத்தின் 52வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வமன் எல் அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நசீரா. வமன் எல் அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நசீரா. அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற மனிதன் எப்படி ஆவான் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு மறுமை நாளில் எந்த உதவி செய்கிற நபர்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய அடியானுக்கு யாரும் மறுமையில் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் அனுமதித்து தூதர் பரிந்துரை செய்கிற பரிந்துரை கூட அவனுக்கு கிடையாது. நோன்பு அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் மன்றாடும், அல்லாஹுவே பகல் முழுக்க பட்டினி கிடந்து தியாகம் செய்து என்னை பாதுகாத்தான் யா அல்லாஹ், எங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட அந்த அடியானை மன்னிப்பாயாக. திருக்குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே சாட்சி மறுமை நாளில், அல்லாஹுவே ஓதி பாதுகாத்தான், பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லி கண்ணியப்படுத்தினான், அவனுடைய வாழ்விலும் பின்பற்றி எங்களை உயர்வான அந்தஸ்திலே வைத்தான் யா அல்லாஹ். சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் கஃப் அத்தியாயங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே போட்டி போட்டு பரிந்து பேசும். தொழுகையில் குறிப்பிட்ட ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். இது எதுவுமே நடக்காது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய அடியானுக்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பட்டியல் போடும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு வகையான குற்றத்திற்குரியவர்கள் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். அதை அல்லாஹ் சொல்கிறான், உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை இவர்கள் பெற்றால் வமன் யல்அனில்லாஹு ஃபலன் தஜித லஹு நசீரா, 4வது அத்தியாயத்தின் 52வது வசனம். அல்லாஹ்வுடைய சாபத்தை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு எந்த உதவியாளர்களையும் மறுமை நாளிலே நீங்கள் பார்க்க முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் எல்லாம் யார்?
எந்தெந்த காரணத்திற்காக வேண்டியெல்லாம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் சபிக்கிறான்? ஒன்று, 3வது அத்தியாயத்தின் 86வது வசனம். இந்த குற்றத்திற்குரிய, இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த குற்றத்திற்குரியவர்களை யாரெல்லாம் சபிக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் சபிக்கிறானாம். மலக்குமார்கள், கோடான கோடி மலக்குமார்களும் சபிக்கிறார்களாம். இன்னும் யாரெல்லாம் சபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்களும் சேர்ந்து இவர்களை சபிக்கிறார்களாம். அல்லாஹு அக்பர். சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள். அதாவது மனிதர்கள், வானலோகத்தில் இருக்கிற லட்சோப லட்ச கோடான கோடி மில்லியன் கணக்கில் உள்ள மலக்குமார்களும் அவனை சபிக்கிறார்கள். அல்லாஹும் சபிக்கிறான். எந்த குற்றத்திற்குரியவர்கள் அன்பார்ந்த சோர்களே? 3வது அத்தியாயம் 86வது வசனம். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம் ஷஹிது அன்ன ரசூல் ஹக்குன் வஜாஅஹுமுல் பையினாத். தெளிவான ஆதாரங்களை கொண்டு அல்லாஹ் தூதரை அனுப்பியிருந்தும், அந்த தூதரை அவர்கள் உண்மைப்படுத்தியிருந்தும், வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். தெளிவான ஆதாரங்கள் வந்து நிச்சயமாக தூதர் உண்மைதான் என்று சான்றும் பகர்ந்து ஈமானும் கொண்டு அதற்கு பிறகு யார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்களோ, அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு வேதத்தை நம்பி தூதரையும் பின்பற்றி அதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒரு பொழுதும் நேர்வழி காட்டவே மாட்டான். உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். யார் அல்லாஹ் வழங்கிய நேரான வழியை பின்பற்றி தெளிவான சான்றுகளை பார்த்து தூதரை பின்பற்றி ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு யாராவது இஸ்லாத்தை விட்டு நிராகரித்தால் இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். மேலும் உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மலக்குமார்கள் எல்லாம் சபிக்கிறார்கள், சபிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு வேலை. ஆனால் சமூகத்தில் என்ன நிலைமை? மார்க்கத்துடைய மகத்துவம் தெரியாது. காசுக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டு போகிறார்கள். காசுக்காக எத்தனையோ நபர்கள் காசை கொடுத்து இஸ்லாமியர்களை மதமாற்றம் செய்ய வைக்கிறார்கள். பெண்ணுக்காக, அற்ப ஒரு பெண்ணுக்காக ஒரு மனிதன் இஸ்லாத்தையே தூக்கி வீசிவிட்டு செல்கிறான். அற்ப ஒரு ஆணுக்காக ஒரு பெண் இஸ்லாத்தையே தூக்கி விட்டு செல்கிறார்கள். சமீபத்திலே நம்முடைய கண் எதிரே நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் என்னவென்றால், ஒரு பெண், நம்முடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வேறொரு சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதனை விரும்பி திருமணம் செய்து அது காவல் நிலையங்களிலே வைத்து ஒரு பஞ்சாயத்து லெவலில் வந்து நின்றது. எல்லோரும் ஓடினார்கள். ஓடி போய் அவனிடத்தில் போய் இஸ்லாத்துடைய மகத்துவத்தை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த பெண் முஸ்லீமான பெண்ணாக இருக்கிறாள், ஆகவே நீங்கள் இஸ்லாத்திற்கு நீங்கள் வந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் உபதேசம் செய்கிறோம். அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? நீங்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வர வேண்டாம், நாமெல்லாம் இந்துவாகவே இருப்போம். யார் சொன்னா? முஸ்லீம் பெண். நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு அவருக்கெல்லாம் இஸ்லாத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நானும் இந்துவாக மாறி நாங்கள் இந்துவாகவே இருக்கிறோம். அல்லாஹ் விடுவானா? இந்த ஹிதாயத் என்பது, நேர்வழி என்பது, இதென்ன அற்ப பெண்ணுக்காக, ஒரு ஆணுக்காக, செல்வத்திற்காக, உலக ஆசாபாசத்திற்காக, விளையாட்டுக்காக இந்த ஹிதாயத்தை யாருக்காவது விலை பேசி அல்லது ஹிதாயத்தை விட்டும் ஒரு மனிதன் தூரமாகிற காரியமா இது? அல்லாஹ் விடவே மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வேதத்தை நம்பி தூதரை நம்பி தெளிவான வழிகாட்டுதல் இது என்று உணர்ந்து ஈமான் கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து அதற்கு பிறகு யார் நிராகரிக்கிறார்களோ, வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவே மாட்டான். அக்கிரமக்கார கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். உலாயிக ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், சபிக்கக்கூடிய மனிதர்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய குடும்பங்களிலோ நம்முடைய பலகீனத்தாலோ
இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு, எப்படிப்பட்ட காரியத்திற்கு? இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அந்த இஸ்லாத்தை எதற்காக வேண்டியும் நாம் 1% கூட விட்டு கொடுக்கவோ, அந்த இஸ்லாத்தை விட்டும் தூரமாகவோ, அந்த இஸ்லாத்தில் பலகீனம் அடையவோ 1% கூட கூடாது. அது அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுவிடும் என்கிற முதல் பாடத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்கிறான். அடுத்தது அல்லாஹ் யாரை சொல்கிறான் சாபத்திற்குரியவர்கள் என்று? 2வது அத்தியாயத்தில் 159வது வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் நாம் வேதத்தின் மூலம் மனிதர்களுக்கு அருளிய பின்பு. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். மனிதர்களுக்காக வேதத்தின் மூலம் இதுதான் நேரான வழி என்று தெளிவான சான்றுகளோடு நான் நிரூபித்த பிறகு, மார்க்கத்தை நான் தெளிவுபடுத்திய பிறகு, உலாயிக்க யல்அன்ஹுமுல்லாஹு வ யன்ஹுமுல் லாயிமூன், நிச்சயமாக அந்த மார்க்கத்தை யார் மக்களிடமிருந்து மறைக்கின்றார்களோ, 2வது கூட்டத்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் வேதத்தின் மூலம் மனிதர்களுக்கு நான் விளக்கிய பின்பு யார் அந்த மார்க்கத்தை மக்களிடமிருந்து மறைக்கின்றார்களோ அவர்கள் உலாயிக்க யல்அன்ஹுமுல்லாஹு வ யல்அன்ஹுமுல் லாயினூன், அவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களை சபிப்பதற்கு உரிமையுடையவர்களும் அவர்களை சபிக்கிறார்கள். இதே வார்த்தை. அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிப்பதற்கு உரிமைப்பட்டவர்களும் சபிக்கிறார்கள். இந்த சாபத்தில் இருந்து இவர்கள் மீள வேண்டுமானால் அல்லாஹ் 3 வகையான நிபந்தனைகளை அல்லாஹ் விதிக்கிறான். ஒரு மனிதன் தொழவில்லை, பயான்களின் மூலமோ குர்ஆனை படிக்கும் பொழுதோ ஹதீஸை படிக்கும் பொழுதோ உடனே அவன் திருந்தி விடுகிறான். அல்லாஹுவே, நான் தொழாமல் இருந்ததுக்கு என்னை குற்றம் பிடிக்காதே, இதோ நான் இனிமேல் 4வது தேதி முதல் தொழுகிறேன், அடுத்த கட்டம் தொழுதால் அவன் அவன் அல்லாஹ்விடமிருந்து தப்பிப்பான். ஆனால் மார்க்கத்தை மறைத்தால் அவன் மட்டும் ஏதாவது ஒரு மூலையில் போய் மௌத்தாவதற்கு முன்னால் அவன் போய் திருந்தினால் அல்லாஹ் அவனை விடவே மாட்டான். 3 வகையான நிபந்தனைகளை அல்லாஹ் விதிக்கிறான் சாபத்திலே இருந்து அவன் விடுதலை பெற வேண்டுமானால். காரணம், அவன் மறைத்தது அல்லாஹ்வுடைய தீனை. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆயத்தை சொல்லுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமொழிகளை நாம் சொல்லுகிறோம், தெளிவாக ரத்தின சுருக்கமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஒவ்வொரு காரியத்தையும் நாம் விளக்குகிறோம். நம்முடைய வார்த்தை அல்ல, வார்த்தை ஜாலம் அல்ல, சூனியம் அல்ல, தெளிவான ஆதாரத்தை கொண்டு நாம் விளக்குகிறோம். இருந்தாலும் சமூகத்தில் இத்துணை நாள் ஒன்றை சொல்லிவிட்டோமே, இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக, இவர்கள் சொல்லி நாங்கள் என்ன திருந்துவது என்பதற்காக, அல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் எங்களுடைய வழி இதுதான், மூதாதையருடைய வழி, முன்னோர்களுடைய வழி, மதுஹபுனுடைய வழி, இதுதான் எங்களுடைய வழி, காலம் காலமாக இந்த வழியைத்தான் பின்பற்றுகிறோம் என்பதற்காகவோ, மார்க்கத்தை யாராவது மக்கள் மத்தியிலே சென்றடையாமல் மறைத்தால் அவர்களுக்குரிய நிபந்தனைகள் என்ன? என்ன நிபந்தனை? எங்காவது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மறைமுகமாக வெளியூரிலே வைத்து சந்தித்து, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், காலம் காலமாக நாங்கள் அறியாமையில் இருந்து விட்டோம் என்று அவன் திருந்தினால் போதுமா? விடமாட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் 3 நிபந்தனைகளை சொல்லுகிறான். மார்க்கத்தை யார் மறைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று விட்டார்கள், சபிப்பவர்களுடைய சாபத்தையும் அவர்கள் பெற்று விட்டார்கள். சாபத்தில் இருந்தவர்கள் மீள வேண்டுமானால் அல்லாஹ் முதல் போடுகிற நிபந்தனை, இல்லல்லதீன தாபு, அவர்கள் மார்க்கத்தை மறைத்தார்களே அவர்கள் முதலில் நாம் செய்தது குற்றம் என்று பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வ அஸ்லஹு வ பையனு ஃபஉலாயிக அத்தூபு அலைஹிம் வ அன தவ்வாபுர் ரஹீம். அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் செய்த குற்றத்திற்காக, மார்க்கத்தை மறைத்த குற்றத்திற்காக. 2வது, அவர்கள் எதை மறைத்தார்களோ அந்த விஷயத்தில் அவர்கள் தெளிவடைய வேண்டும். 3வது,
எந்த மக்கள் மத்தியில் இந்த மார்க்கத்தை மறைத்தார்களோ அந்த மக்கள் மத்தியிலே போய் நின்று கொண்டு சொல்ல வேண்டும், நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது தவறு, ஆரம்பத்தில் தெரியாமல் சொன்னோம், விளங்காமல் சொன்னோம், இப்பொழுது சொல்வதுதான் சரி, அல்லாஹ்வுடைய ஆயத், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி இப்படித்தான் இருக்கிறது என்று எந்த மக்கள் மன்றத்தில் மார்க்கத்தை மறைத்தார்களோ அந்த மக்கள் மன்றத்திலே வந்து நின்று கொண்டு மார்க்கத்தை தெளிவுபடுத்த வேண்டும், அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மறைத்ததற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபாவும் செய்ய வேண்டும். 3 நிபந்தனைகளை அல்லாஹ் விதித்து சொல்கிறான். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டா மட்டும்தான் சாபத்திலே இருந்து அவர்கள் தப்பிப்பார்கள். மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஇஜாமின் மினன் நார். யார் ஒருவர் சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லாமல் யார் அந்த மார்க்கத்தை மறைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் நரகத்திலான கடிவாளம் அல்லாஹ் போடுவான். இது யாருக்கு? மார்க்கத்தை மறைப்பதற்குரிய மக்களுக்கு. சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் போட்டி போட்டுக் கொண்டு மறைக்கக்கூடிய நபர்களுக்கு அல்ல. உங்களுக்கு எனக்கு எல்லாம் இந்த தௌஹீத் தெரியும், குர்ஆன் சுன்னா என்னவென்று தெரியும், எது தீமையான காரியம் என்று தெரியும். நாம் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லாமலேயே வாழ்ந்தால் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். அவரவர்கள் நேரான வழியை பின்பற்றி அவரவர்கள் இபாதத்து செய்து அவரவர்கள் வாழ்ந்தால் மறுமையில் சொர்க்கம் போக முடியாது. இந்த மார்க்கத்தை தூதர் சஹாபாக்களுக்கு சொன்னார், சஹாபாக்கள் தாபியன்களுக்கு சொன்னார்கள், தாபியன்கள் தப தாபியன்களுக்கு எத்தி வைத்தார்கள். வாழையடி வாழையாக இந்த மார்க்கம் இன்றைக்கு நம்முடைய கையில் வந்திருக்கிறது. நம்முடைய கடமை என்ன? வரக்கூடிய சமூக மக்களை ஏமாற்றக்கூடாது. சமூக மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தந்தை, நம்முடைய தந்தையினுடைய தந்தை, நம்மளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இணை வைத்தல் இல்லாமல், வித்யார்த்திகள் இல்லாமல், அனாச்சாரம் இல்லாமல் தெளிவான ஒரு மார்க்கத்தை நமக்கு முன்னால் எடுத்துச் சொல்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நம்முடைய கடமை மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது. மார்க்கத்தை எடுத்துச் சொல்லாமல் மரணித்தால் மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஇஜாமின் மினன் நார். நரக நெருப்பினுடைய கடிவாளம் போடப்படும், நரக நெருப்பினுடைய கடிவாளம் போடப்படும் என்று அல்லாஹ் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது விளையாடினால் அல்லாஹ் சபிக்க ஆரம்பித்து விடுவான், அல்லாஹ் கோபப்பட்டு விடுவான். இது இரண்டாவது. மூன்றாவது யார்? மூன்றாவது ஒரு மனிதன் நிராகரிப்பிலே போய்விட்டான். ஒரு மனிதன் நிராகரிப்பிலே போய்விட்டான். அவனுக்கு பல முறை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நினைவுபடுத்தியும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை கொண்டு நினைவுபடுத்தியும் அந்த மனிதன் திருந்தாமலேயே வாழ்கிறான். ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிக்க வேண்டும். பாவம் செய்தால் திருந்துவது மனித பண்பு. பாவங்களில் ஈடுபட்டால் வருந்தி திருந்துவது, இனிமேல் அந்த பாவத்தை ஏறெடுத்தும் பார்க்காமல் இருப்பது மனித பண்பு. சைத்தானுடைய பண்பு பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது. யார் நிராகரிப்பில் இருந்து அந்த நிராகரிப்பிலே இருந்து மீண்டு வராமல் நிராகரிப்பிலேயே தொடர்ந்து இருந்து கல்லா இதா பலாத்தி தராக்கிய வக்கீல மன்றாட் வல் அன்ன அன்னஹுல் ஃபிராட் வல் தஃபத்தி ஷாக்கு பிஸாக் இலா ரப்பிக யௌமைதினில் மஸாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து துடியாய் துடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்பானே, இந்த நேரத்தில் உன்னை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் என்கிற அந்த மரண நேரம், சக்கராத்துடைய நேரம். அந்த சக்கராத்துடைய நேரம் வரை அவன் தொடர்ந்து இறை நிராகரிப்பிலேயே இருந்தால், திருந்தாமல், நேர்வழி எது என்று ஆய்வு செய்யாமல், எது இறை வேதம் என்று பார்த்து படிக்க முயற்சி செய்யாமல், முஹம்மது என்கிற ஒரு இறை தூதர் இருப்பதாக உலகத்திலே இருக்கிற பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நம்புகிறார்களே, அவர் உண்மையிலேயே இறை தூதர் தானா, இறை தூதருக்குரிய அந்தஸ்து அவருக்கு உண்டுமா என்றெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு வேதத்தை, தூதரை, மறுமையை, அல்லாஹுவை எவன் அறியாமல் நிராகரிப்பு நிலையிலேயே இருந்து மரணத்தை அடைகிறானோ அவன் யார்? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். 2வது அத்தியாயத்தின் 161வது வசனம், இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாரு உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். எல்லாம் அதே ஆயத்து தான். யார் இறை நிராகரிப்பிலே மூழ்கி இருந்து அதே நிலையில் எவன் மரணிக்கின்றானோ நிச்சயமாக லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன், அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், மலக்குமார்கள் சபிக்கிறார்கள்,
சபிக்கக்கூடியவர்களும் இவர்களை சபிக்கிறார்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையாக சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியானால் முதலில் நாம் பார்த்தது யாரை? யார் தெளிவான சான்றுகள், வேதம், தூதர், ஈமான், இஸ்லாம், அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டும் இறை நிராகரிப்புக்கு அவன் சென்று விட்டால் அல்லாஹ் சபிக்கிறான், மலக்குமார்கள் சபிக்கிறார்கள், மனிதர்கள் சபிக்கிறான். இந்த அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இது முதல் சாரார். இரண்டாவது சாரார் யார்? சத்தியம் இது என்று ரொம்ப தெள்ள தெளிவாக தெரிந்தும் அந்த சத்தியத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லாமல் யார் மறைக்கின்றார்களோ அவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். மார்க்கத்தை மறைத்தவர்கள் சாபத்திலே இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டுமானால் 3 நிபந்தனைகள். ஒன்று, செய்த குற்றத்திற்கு பாவ மன்னிப்பு. இரண்டாவது, எது சத்தியமான மார்க்கம் என்பதை படித்து தெளிவடைய வேண்டும். மூன்றாவது, எந்த சமூகத்தில், எந்த மக்களிடத்தில், எந்த குடும்பத்தில், எந்த தெருவில், எந்த ஊரில், எந்த மாநிலத்தில், எந்த நாட்டில் அவன் அந்த மார்க்கத்தை மறைத்தானோ அதே மக்களிடத்தில் போய் திரும்ப அவன் போய் சொல்ல வேண்டும். மார்க்கத்தை மறைத்தவர்களும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். மூன்றாவது, மார்க்கத்தை ஏற்காமல் நிராகரித்த நிலையிலேயே இருந்து ஒரு மனிதன் மரணித்தால் அவனும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். உங்களுக்காக உங்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். தன்னுடைய அருளை, தன்னுடைய ரஹமத்தை தூதரின் மீது அல்லாஹ் முழுமையாக்கி விட்டான் என்று 5வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம், தெளிவான மார்க்கம், இரவு கூட பகலை போல பளிச்சிட்டு மின்னுகின்ற ஒரு மார்க்கத்தில் உங்களை நான் விட்டுச் செல்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி பளிச்சிட்டு மின்னுகின்ற மார்க்கம், தெள்ளத் தெளிவான மார்க்கம். அந்த மார்க்கத்தை பின்பற்றிய சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள். அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தில் கோணல்களை உண்டு பண்ணி ஆஃபி, சாஃபி, அனஃபி, அம்பலி, மாலிக் மதுஹபுகளை எல்லாம் உண்டு பண்ணி மதுஹபுகளை பின்பற்றாத அவன் முஸ்லீம் அல்ல. குர்ஆனை நீங்கள் விளங்க முடியாது, ஹதீஸுகளை நேரடியாக விளங்க முடியாது, மார்க்க உலமாக்களுடைய உதவியின் மூலம் தான் இவைகளை எல்லாம் விளங்க முடியும். திருக்குர்ஆன் நீங்கள் எல்லாம் சாதாரணமாக படிக்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கங்களிலே கோணல்களை உண்டாக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்கிற மக்களை எல்லாம் தடுக்கிறார்கள். நேரான வழி எது என்று தேட்டத்தோடு வருகிற மக்களுக்கெல்லாம் வழியை திருப்பி விடுகிறார்கள். இவர்களை அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். அப்ப மார்க்க சம்பந்தப்பட்ட 4 காரியங்களில் அல்லாஹ் சபிக்கிறான். ஒன்று, மார்க்கத்தை மறைத்தவர்கள். இன்னொன்று, இஸ்லாத்தை ஏற்று பிறகு இறை நிராகரிப்புக்கு சென்றவர்கள். மூன்றாவது, இறை நிராகரிப்பிலேயே இருந்து மரணித்தவர்கள். நான்காவது, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை தடுத்து மார்க்கத்தில் கோணல்களை உண்டாக்குகிறவர்கள். இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள், மலக்குமார்களுடைய சாபத்திற்குரியவர்கள், அல்லாஹுவால் சபிக்கக்கூடிய மனிதர்களுடைய சாபத்திற்குரியவர்கள். இவர்களெல்லாம் அடுத்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அடுத்து சாபத்திற்குரியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். 94வது அத்தியாயத்தின் 93வது வசனம். இது யாரை சொல்கிறான் அல்லாஹ்? வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஸாஸஹு ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா வஅலிபல்லாஹு அலைஹி வலஅனஹு வஅத்தலஹு அஸாபன் அலீம். எவன் ஒருவன் ஒரு முஃமினை வேண்டுமென்றே கொலை செய்கிறானோ, வேண்டுமென்றே எவன் ஒருவன் ஒரு முஃமினை கொலை செய்கிறானோ. இந்த வசனம் எல்லாம் இறங்குகிற காலகட்டத்தை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வசனம் இறங்கிய பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு, அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சிக்கு பிறகு, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் பெரிய பெரிய குழப்பங்கள் எல்லாம் வந்தது. ஹாரிஜியாக்கள் என்கிற ஒரு கூட்டத்தார்கள். இவர்கள் யாரு? எல்லாம் சஹாபாக்களோடு தொடர்புடையவர்கள். எல்லாம் எப்பொழுது பார்த்தாலும் வட்டமிட்டு வட்டமிட்டு திக்ர் ஹல்கா கமிட்டி நடத்துகிற கூட்டத்தார்கள். பெரிய பெரிய இபாதத்துடையவர்கள். தொழுதால் தொழுது கொண்டே இருப்பார்கள், நோன்பு வைத்தால் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள், திக்ரு சொன்னால் திக்ரு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஹாரிஜியாக்கள். இவர்கள் யார்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய வன் காஃபிர்கள். அது எப்படி தொழுகை, நோன்பு, திக்ர், ஹஜ், ஸலவாத் எல்லாம் சொல்லி எப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள்? இவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா?
அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்று உண்டு. அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ் பிடிக்கிறான், அல்லாஹ் உங்களோடு சிரிக்கிறான். இப்படி அல்லாஹ்வுடைய பண்புகள் குறித்து வருகிற எல்லா வசனங்களுக்கும் சுய விளக்கம் கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய கூட்டத்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு கட்டத்தில் இவர்கள் எங்கெல்லாம் கூட்டம் போட்டு மக்களை வழிகெடுக்கிறார்களோ அங்கெல்லாம் சஹாபாக்கள் சொல்லுவார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு மூசா அல் அஸ்அரி அவர்கள், ஸைத் பின் ஜாபித் அவர்கள் எல்லாம் உடனடியாக சென்று மக்களை தடுப்பார்கள். இது வழிகட்ட கூட்டத்தார்கள், செல்லாதீர்கள். இது வழிகட்ட கொள்கை, செல்லாதீர்கள். இவர்களோடு அமர்ந்து பேசாதீர்கள். இவர் மக்களை வழிகெடுப்பார்கள். சஹாபாக்கள் துணிச்சலாக போய் சொன்னார்கள். என்ன செய்தார்கள் பாவிகள்? தாபியின்களுடைய காலம், அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், தாபியின்களுடைய காலம், தபா தாபியின்களுடைய காலம், இந்த 3 காலத்திலும் இந்த ஹாரிஜியாக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து எங்கெல்லாம் சஹாபாக்கள் இருக்கிறார்களோ சஹாபாக்களை மட்டுமே பார்த்து பார்த்து கொன்ற பாவிகள் இவர்கள். கொன்றார்கள் பாவிகள். ஒரு சம்பவம், இது குறித்து நீங்கள் தெளிவாக தெரிய வேண்டுமானால் நபிமார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு என்று நான் பேசிய 1 முதல் 28 வரை உள்ள ஒரு கேசட்டிலே கடைசி 5 கேசட்டை நீங்கள் பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த வழிகட்ட கூட்டத்தார்கள் யார் என்கிற ஒரு தலைப்பில் 5 கேசட்டுகளோடு வாங்கி பார்த்தால் முழு சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு துணுக்கு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு ஹாரிஜியா, ஒரு சஹாபியுடைய ஒரு மகன், அந்த அம்மாவுக்கு அந்த சஹாபியுடைய மகன் தாபியனுக்கு திருமணமாகி அந்த பெண் கருவுற்றும் இருக்கிறார். இந்த ஹாரிஜியாக்கள் இப்படியே சஹாபாக்களை தேடி சஹாபாக்களுடைய குடும்பத்தர்களை தேடி கொலை செய்து கொண்டிருந்த காலம். அப்பொழுது இவரை கண்டுபிடித்தார்கள். சஹாபியுடைய மகனைப் போல தெரிகிறதே என்று பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார்கள். நீங்கள் யார்? அவர் சட்டென சொல்லுகிறார், என்னுடைய வாப்பா ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர் என்று சொல்லுகிறார். அப்படியா? வாப்பா ஏதாவது நபிமொழியை உனக்கு சொல்லியிருக்கிறாரா? ஓ, சொல்லியிருக்கிறாரே. குழப்பம் வருகிற பொழுது சமூகத்தை விட்டு ஒதுங்கி நீ வாழ், அந்த நேரத்திலே நெஞ்சை நிமிர்த்து வீதியிலே போய் நடந்து வழிகட்டு போகாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழியை என்னுடைய தந்தை எனக்கு போதித்திருக்கிறார் என்று சொன்னதுதான் பாக்கி. அதே இடத்திலே அடித்து கொன்றார்கள். அவருடைய மனைவியினுடைய வயிற்றை கிழித்து குழந்தையை எடுத்து செவிட்டிலே அடித்து கொண்டார்கள் பாவிகள். இவர்களெல்லாம் யாரு? இவர்கள்? காரிஜியாக்கள். காரிஜியாக்கள்டா யாரு? நம்மை போல தொழுவார்கள், நம்மை போல நோன்பு வைப்பார்கள், நம்மை போல தாடி வைத்திருப்பார்கள், நம்மை போல ஹஜ்ஜு செய்வார்கள், இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களையும் செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு சுய விளக்கம் கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய துரோகிகள். அல்லாஹ் விடுவானா? மூமின்களை தேடி பிடித்து கண்டுபிடித்து, நேற்றைய தினம் பார்த்தோமா இல்லையா, மூமின்களை ஒரு மனிதன் சபித்தாலே அவன் குஃப்ருடைய காரியத்திற்கு அவன் சென்று விடுவான். ஒரு மூமினை திட்டுவது பெரும்பாவம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வமன் யக்துல் முஃமினன், ஒரு முஃமினை அவன் கொலை செய்கிறானோ, முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா வஅலிபல்லாஹு அலைஹி வலஅனஹு வஅத்தலஹு அதாபன் அலீம். எவன் ஒரு மூமியனை கொலை செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக நிரந்தரமான நரகம், அவன் என்றென்றும் அதில் தங்கிக் கொண்டே இருப்பான். மேலும் அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டு, மேலும் அவனுக்கு நரகத்தில் இரட்டிப்பு தண்டனை உண்டு. மூமின்கள் என்றால் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹுவை விசுவாசித்து தக்குவாவோடு இணை வைத்தல் இல்லாமல் முழுக்க இபாதத்தாளிகளோடு நடக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய அரவணைப்போடு வாழ்கிற மக்கள். அந்த மக்களில் ஒரு மக்களை ஒரு அடியான் கொன்றால் அல்லாஹ்வுடைய சாபம், நரகத்திலே நிரந்தரமான நரகம், நரகத்திலே 2 மடங்கு வேதனை. இது 5வது ஆள். 6வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித். யஹூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, அல்லாஹ் சபிப்பானாக. யார் அவர்கள்? எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சாபத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்றால், அவர்களிலே ஒரு நல்லவர்கள் இறந்தால் அவர்களை கொண்டு போய் அடக்கி அதை கபரஸ்தானாக கட்டி உயர்த்தி தர்காக்களாக மாற்றி அங்கே போய் நின்று கொண்டு வணக்க வழிபாடு செலுத்துவார்கள். தர்காவுக்கு சென்று வணக்க வழிபாடு செலுத்துவது யூதர்களுடைய கலாச்சாரம், நசாராக்களுடைய கலாச்சாரம். அப்படிப்பட்ட யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. லஅனல்லாஹுல் யஹூத வன் நசாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித். அன்பியாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் மரணித்தால் மரணித்த இடத்தை கட்டி உயர்த்தி தர்காவாக ஆக்கி
அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கம் அனைத்தையும் கொண்டு போய் தர்காவிலே கொண்டு போய் செலுத்துவார்கள், மையவாடியிலே கொண்டு போய் செலுத்துவார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை இறை விசுவாசி உண்மையான முஸ்லிம் அப்படிப்பட்ட காரண காரியங்களை செய்யக்கூடாது. நம்முடைய எல்லா வணக்கங்களையும் செய்வதற்குத்தான் இறை இல்லங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ்வுடைய பள்ளியிலே செலுத்த வேண்டும். ஃபரல் அல்லாத தொழுகைகளை வீடுகளிலே தொழ வேண்டும். நோன்பு, ஜக்காத், ஹஜ், நேர்ச்சை, குர்பான் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுவோம் யா அல்லாஹ், உன்னை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று தொழுகையில் வாக்கு கொடுத்த ஒரு முஸ்லீம் தொழுகை முடிந்து வெளியே போய் தர்காக்களுக்கு சென்று துஆ செய்வதென்ன, நேர்ச்சை செய்வதென்ன, பாத்தியா ஓதுவதென்ன, வலம் வருவதென்ன, ஏத்திகாஃப் போல அந்த அங்கே போய் தங்குவதென்ன, தொழுவதென்ன, சுஜூது செய்வதென்ன, சுப்ஹானல்லாஹ் சொல்லத்தான் வேண்டுமே. அப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடுகிற சிந்தனை யூத நசாராக்குடைய சிந்தனை. ஆகவேதான் லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், கபறுகளை வணங்குகிற மக்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? மார்க்கத்தில் பித்அத்தை செய்கிறவர்கள். நல்ல இந்த ஒரு விஷயத்தை நன்றாக நீங்கள் யோசிக்க வேண்டும். மார்க்கத்தில் யார் புதுமையை உண்டாக்குகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். புதுமையை உண்டாக்குகிறவனுக்கு எவன் உதவி செய்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். புதுமையை செய்கிற பித்அத்துக்காரனுக்கு எவன் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவனும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எவ்வளவு வரதட்சணை திருமணம், திருமணத்தின் பெயரால் எவ்வளவு பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மாட்டு மரத்தவர்களையே விஞ்சுகின்ற அளவுக்கு திருமணங்களிலே இன்றைக்கு மூட பழக்க வழக்கங்கள், பேண்டு வாத்தியங்கள், சினிமா நடிகர்களை ஒப்பிட்டு போஸ்டர்களை ஒட்டுவது, புது மணப்பெண் புது மணமகனை கிண்டல் கேலி செய்து அன்று இரவு முழுக்க கச்சேரிகளை, கூத்துகளை நடத்துவது, ஒரு சுன்னத்தை நிறைவேற்ற எவ்வளவு ஹராமான காரியத்தை செய்கிறார்கள். கொஞ்சமாவது வேதனை இருக்குமா உங்களுக்கு? ஆனால் அல்லாஹ்வை புறக்கணித்து, அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்து ஒரு திருமணம் நடத்துகிறான். அல்லாஹ் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு தூக்கி வைத்து விட்டு குடும்பம் தேவை, நண்பர்கள் தேவை என்று சொல்லுகிறோமே, நியாயமா? பித்அத்துக்காரனுக்கு உதவுகிறீர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்காதா? பித்அத்துக்காரனை பாதுகாக்கின்றீர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமா இறங்காதா? குடும்பமா அல்லாஹுவா என்றால் யார் நமக்கு வேண்டும்? நமக்கு அல்லாஹ் வேண்டும். நம்முடைய மனைவியா, நம்முடைய மக்களா, நம்முடைய உறவினர்களா, அல்லாஹ்வுடைய ரசூலா என்றால் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் தான் தேவை. மக்களா, மார்க்கமா என்றால் நமக்கு மார்க்கம் தான் தேவை. ஆனால் நண்பர்கள் பிரிந்து போய் விடுவார்கள், உறவு முறைகள் துண்டித்து விடும். போகாவிட்டால் நம்முடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் என்னாவது, நம்முடைய குடும்பத்துடைய தன்மானம் என்னாவது? நாளை மீது நம்ம வீட்டு நல்ல காரியத்துக்கெல்லாம் அவர்கள் வருவார்களா? 1008 நொண்டிச்சாக்கு. இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி பித்அத்தை சமூகத்திலே ஊக்குவிக்க நாம் காரணம். பித்அத்துக்காரனை பாதுகாக்கிறோம், பித்அத்துக்காரனுக்கு துணை செய்கிறோம், பித்அத்துக்காரனோடு சேர்ந்து பித்அத்தை ஆதரிக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பித்அத்து செய்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான், பித்அத்து செய்கிறவனை தூண்டுகிறானே, உதவி செய்கிறானே அவனை அல்லாஹ் சபிக்கிறான், பித்அத்துக்காரனை பாதுகாக்கிறானே அவனை அல்லாஹ் சபிக்கிறான். இதிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தீய பண்பு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. கடந்த காலங்களில் இருந்தால் ரமலானுடைய மாதத்திலே இருந்து நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் ரமலான் அல்லாத காலங்களில் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். நமக்கு மக்கள் முக்கியமல்ல, மார்க்கம் தான் முக்கியம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்கள் உண்மை மூமினாக முடியாது, உங்களுடைய தாய், தந்தை, மகன், உற்றார், உறவினர்கள், மனைவி, மக்கள் எல்லாரையும் விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காதவரை நீங்கள் உண்மை மூமினாகவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தூதருக்கு நேர்மாறாக தூதரை தூக்கி வீசி தூதர் எச்சரித்த ஒரு காரியத்தை ஒரு மனிதன் செய்கிறான் என்றால் அங்கே போய் நின்று கொண்டு இது மார்க்கத்திற்கு புறம்பானது என்ற எச்சரிக்கை விட வேண்டும். இல்லை என்றால் ஒரு மூமின் ஒரு பாவத்தை கண்டால், ஒரு தவறை கண்டால்
கையால் தடுக்க வேண்டும், அல்லது நாவினால் தடுக்க வேண்டும், அல்லது மனதால் வெறுத்து ஒதுங்க வேண்டுமே தவிர அங்கே போய் நின்று கொண்டு அந்த கச்சேரிகளிலே அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்து பித்அத்தை எந்த வகையிலும் ஊக்குவிட்டு விடக்கூடாது. எவனுக்காக வேண்டியோ நாம் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சாபத்திற்குரியவர்கள் யார்? யார் தன்னுடைய பெற்றோர்களை நோவினை செய்கிறானோ அவனை அல்லாஹ் நாசமாக்குவான். ஏன் பெற்றோர்களுக்கு அவ்வளவு ஒரு அந்தஸ்தை இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? 17வது அத்தியாயத்தின் 23வது வசனம், வக்கலா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே நீங்கள் நீதமாக நடங்கள். இம்மா எபுலு அன்ன இண்டக்கல் கிபர் அகதுகுமா அவு கிலாகுமா ஃபலா தக்குல்லகுமா உஃபிம் வலா தன்ஹருகுமா, உங்களுடைய பெற்றோர்கள் முதுமை வயதை அடைந்து உங்களிடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை சீ என்று கூட நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். முகம் சுளித்து அந்த பெற்றோர்களை நீங்கள் பேசி விடாதீர்கள். அந்த பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நீதமாக நடங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை 17வது அத்தியாயத்தின் 23வது வசனம். ஏன் அல்லாஹ் அப்படி பெற்றோர்களை உயர்த்தி சொல்லுகிறான்? 31வது அத்தியாயத்தின் 14வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன் அனிஸ்குர்லி வலிவாலிதைக இலல் மசீர், நிச்சயமாக பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். காரணம், பலகீனத்திற்கு மேல் பலகீனம் அடைந்து அவர்கள் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார்கள், மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். 46வது அத்தியாயத்தின் 15வது வசனம், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹன், அவர்கள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு, பலகீனத்திற்கு மேல் பலகீனங்களை சுமந்து அவர்கள் உங்களை ஈன்றெடுத்திருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்களை நீங்கள் நோவினை செய்தால் அவர்கள் நாசமடைந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்து அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? தாயிடமிருந்து மகனை எவன் பிரிக்கிறானோ, தாயிடமிருந்து மகளை யார் பிரிக்கிறானோ, தாய்க்கும் பெற்றோர்களுக்கு மத்தியிலே, பெற்றோர்களுக்கும் மக்களுக்கு மத்தியிலே எவன் உறவை முறிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். திருமணமான பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், திருமணமான ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்காக வேண்டியும் பெற்றோர்களை தூக்கி வீசக்கூடாது. தனியாக சென்று குடித்தனம் நடத்த வேண்டும் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றுமல்ல, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அதற்காக வேண்டி திருமணம் முடித்தாய் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி உன் தாயை பார்க்கக்கூடாது, உன் தந்தையை பார்க்கக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு உங்க அம்மா உங்க அப்பா வீட்டுக்கு போகக்கூடாது. யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். தாய்க்கும் மகளுக்கும் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்குகிறவன், தாயையும் மகளையும் பிரிக்கக்கூடியவன். அல்லது பெண்கள் இப்படி, என்னை திருமணம் முடிக்க வேண்டுமானால் உன்னுடைய தாய் தந்தை யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது பெண்கள் சொல்லுவது, தாய்க்கும் மகனுக்கும் பிரிவினையை உண்டாக்குவது. யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறக்கூடியவர்கள். பெற்ற தாய்க்கும் பெற்றெடுத்த மக்களுக்கு மத்தியிலே வேறுபாட்டை கற்பித்து பிரிவினைகளை உண்டாக்கி அவர்களுக்கும் இவர்களுக்கு மத்தியிலே பகைமை உணர்வை உண்டாக்குகிறவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது யார்? அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவன். எவன் ஒருவன் குடிக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். எவன் ஒருவன் போதைப் பொருளை விற்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். எவன் மதுபானத்தை சுமந்து செல்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். குடிக்கக்கூடியவனுக்கு எவன் குடிக்க ஊற்றி கொடுக்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். இன்றைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர், மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தால் இன்றைக்கு சாதாரணமாக நம்முடைய நாட்டை உண்மையிலேயே நீங்கள் வெளிநாட்டோடு தொடர்பில்லை, ஓரளவுக்கு வெளிநாட்டோடு தொடர்பு இருக்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். அல்லாஹ் இந்த தமிழகத்தை, குறிப்பாக ஒரு சில மாநிலங்களை, தமிழகத்தினுடைய ஒரு சில ஊர்களை அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய உன்னதமான இடத்தில் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் இந்த ஊரில் இருந்து கொண்டு நம்முடைய ஊரினுடைய மகத்துவத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது, வெளிநாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய ஊர்களில் எல்லாம், நம்முடைய இன்றைய ஊர்களில் எல்லாம்
யாராவது விருந்தினர்கள் வந்தால் நம்ம அதிகபட்சம் என்ன செய்வோம்? வாங்கன்னு சொல்லுவோம், ஒரு டீ வச்சு கொடுப்போம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்போம், தானே செய்வோம். வெளிநாடுகளில் இன்றைக்கெல்லாம் விருந்தினர்கள் யார் வந்தாலும் உபசரிப்பதே மதுபானத்தை கொண்டு தான் உபசரிப்பார்கள். தாய்லாந்து போன்ற, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை எப்பொழுது இறங்கும் என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு தாய்லாந்து போன்ற மேலை நாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் யாராவது உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்கள் விபச்சாரத்தின் மூலம்தான் உறவினர்களை அவர்கள் வரவேற்பார்கள். மதுபானம் என்பது இன்றைக்கெல்லாம் ஃபேஷனாகிவிட்டது. எந்த விருந்திலும் இன்றைக்கு மதுபானம் இல்லாத விருந்துகளே இன்றைக்கு கிடையாது. நாளை திருமணம் என்றால் திருமணத்திற்கு முந்திய தினம் முழுக்க முழுக்க மதுபானத்திலே மக்கள் மிதக்குகிறார்கள். இதுவா உலகம்? அல்லாஹ் மதுபானத்தை தருவதாக சொல்லுகிறான். யாருக்கு? சொர்க்கவாசிகளுக்கு. அந்த மதுவில் போதை இருக்குமா? இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மதுபானம், இந்த உலகத்தில் மதுபானத்தை தியாகம் செய்த மக்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான் மதுபானத்தை. சுவை மிகுந்தது, நறுமணம் மிகுந்தது, ஆனால் மயக்கம் வராது. ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஹராமாக்கிய மதுபானங்களுக்கு அவன் அடிமையாகி குடித்து விற்பனை செய்து அதை சுமந்து அதை வசூலித்து அதற்கு கணக்கு பார்த்து அதை விருந்துபச்சாரத்திலே ஊற்றி கொடுக்கிறானோ அத்துணை பேரையும் அல்லாஹ் நாசமாக்குவான். அத்துணை பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதுபானத்தை விட்டு ஒதுங்க வேண்டும். அடுத்தது வட்டி. வட்டி வாங்குகிறவன், வட்டி கொடுப்பவன், வட்டிக்கு சாட்சி சொல்பவன், வட்டி கணக்கெழுதுபவன், வட்டி வசூலிப்பவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். தாய்மார்கள் ரொம்ப கவனிக்கணும். சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டாலே காதில் இருக்கிற கம்மலை கொண்டு போய் விற்கிறதுக்கு பதிலாக கொண்டு போய் அடமானத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது. என்னவா? விற்றா திரும்ப யார் வாங்கிறது? வட்டின்னு சொல்லி ஒரு தனி தலைப்பே பேசணும்னு நினச்சா நேரம் இல்லை. நம்முடைய நகைகளை நம்முடைய கஷ்டங்களுக்கு காலத்துக்காக வேண்டி விற்றா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அதற்காக வேண்டி ஒரே அடியாக கொண்டு போய் வட்டி கடையில் கொண்டு போய் வைக்கிறது, அடமானத்துக்கு வைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம், எவ்வளோ பெரிய ஒரு பாவம். வட்டி கொடுப்பது, வட்டிக்கு வாங்குவது, வட்டிக்கு சாட்சி சொல்லுவது. இந்த கடைக்கு போங்க, பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, 2 பவனுக்கு அதிகமாக ஒரு 1000 ரூபா கிடைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறான சாட்சி சொல்கிறார்கள் அவர்கள். வட்டி கணக்கு பார்ப்பது, வட்டி கடையில் போய் வேலைக்கு சேர்ந்து, வட்டி கடையில் வேலைக்கு சேர்ந்து போய் வசூலிப்பு, பரிந்துரை செய்வது, வட்டி வாங்குவது, கொடுப்பது எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம். அதிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அடுத்தது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் யார்? ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள். எந்த பெண்கள் ஒட்டுமுடி வைக்கிறார்களோ, ஒட்டுமுடி யார் வைத்து விடுகிறார்களோ அந்த 2 பேரையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பழக்க வழக்கம் இயற்கைக்கு மாற்றமான பழக்கம். ஒவ்வொரு ஆளுக்கும் உரோம வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தன்னை அலங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மாறாக ஒட்டுமுடி வைப்பது, ஒட்டுமுடி வைத்தால் வைக்கின்ற பெண்ணையும் வைத்துவிடும் பெண்ணையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலிருந்து பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல பச்சை குத்தும் பெண்கள், பச்சையை குத்திவிடும் பெண்கள், பச்சை குத்துகிற பெண்கள், முகத்திலே பச்சை குத்துகிற பழக்கம், நெற்றியிலே பச்சை குத்துகிற பழக்கம், கையினுடைய தோல் பகுதியில் பச்சை குத்துகிற பழக்கம், கையினுடைய முன்பகுதியில் பச்சை குத்துகிற பழக்கம், இதெல்லாம் சாதாரணமாக இன்றைக்கு உண்டு. பார்க்கிறோமா இல்லையா? அரசியல் கட்சி தலைவனுக்காக வேண்டி தொண்டன் பச்சை குத்துகிறான், காதலனுக்காக காதலி, இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். பச்சை குத்துகிற பழக்கம் இது அல்லாஹ்வுடைய உடம்பு, அல்லாஹ் நமக்கு தந்த இரவல். திரும்ப கேட்பான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், உன்னை உனக்கு என்னுடைய கிருபையாக தந்தேனே, முறையாக பாதுகாத்தாயா? கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை, உடல் உறுப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒவ்வொரு உறுப்புகளையும் முறையாக பேணி பாதுகாத்தாயா? கணக்கு சொல்ல வேண்டும். இந்த 5 விரலுக்கு 10 விரலுக்கு அல்லாஹ்விடத்திலே கணக்கு சொல்ல வேண்டும். கண்ணுக்கு, காதுக்கு, வாய்க்கு, நாக்குக்கு, சுவாசிக்கின்ற மூக்குக்கு, காலுக்கு, உடம்புக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கணக்கு சொல்ல வேண்டும். ஆகவேதான் தற்கொலை இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. தற்கொலை செய்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இந்த உடம்பை மாய்த்துக் கொள்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஆகவேதான் போரின் பொழுது கூட ஒரு சஹாபி தற்கொலை செய்து கொண்டார். அவர் நரகவாசி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக சொன்னார்கள். பச்சை குத்துகிற பழக்கம், மேனியை அசிங்கப்படுத்துகிற பழக்கம். அன்றைய கால பெண்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, இந்த புருவ மயிரை அகற்றி விடுவார்கள். இது அல்லாஹ்வுடைய இயற்கை படைப்பு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். இது நாம உண்டாக்கினோம். ஒரு ஆண் என்றால் இப்படி இருக்க வேண்டும், பெண் என்றால் இப்படி இருக்க வேண்டும் என்கிற நியதி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த புருவ மகரை அகற்றுவது, பற்களுக்கிடையே இடைவெளிகளை உண்டாக்குவது, பச்சை குத்துவது,
ஒட்டு முடிகள் போடுவது, இவர்கள் எல்லாம் யார்? அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மாற்றம் உண்டாக்குகிறவர்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள் இவர்கள். அல்லாஹ் இவர்களை நாசமாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல ஆண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய பெண்கள், பெண்களுக்கு ஒப்பாக நடக்கக்கூடிய ஆண்கள், அது இன்றைக்கு ஃபேஷன். பார்க்கிறோமா இல்லையா? ஏர்போர்ட்ல எல்லாம் ஒரு சில நேரத்தில் நாம் பார்த்தா ரொம்ப அப்படியே திகைத்து போய் விடுவோம். வெளிநாடு ஏர்போர்ட்ல எல்லாம் போய் இறங்கிட்டோம்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அடுத்த ஃப்ளைட்டுக்கு தாமதம் இருந்துன்னு சொன்னால் அப்படியே ஓய்வு இருக்கக்கூடிய அறையில் உட்காந்து பார்த்தா வர்றது ஆம்பளையா பொம்பளையாண்டே தெரியாது. ஏனென்றால் தாடி இருக்காது, மீசை இருக்காது, ஃபுல் சேவ் பண்ணியிருப்பார்கள். காதில் கம்மல் முதல் கொண்டு ஆண்கள் அணிந்திருப்பார்கள். காதில் கம்மல் முதல் கொண்டு சட்டனை பார்த்தால் உடனே புரியாது. நம்மோடு அப்படியே வரிசையில் நிற்பார்கள். யார் பெண்ணா ஆனா? பெண் என்று நாம் ஒதுங்குவோம். பார்த்தால் அவன் ஆணாக இருப்பான். ஆனா பெண்ணா என்றே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆணுக்கொப்பாக நடக்கக்கூடிய பெண், பெண்ணுக்கொப்பாக நடக்கக்கூடிய ஆண். இன்றைக்கு ஃபேஷன், ஐரோப்பியன் கல்ச்சர் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே உள்ள மாற்றங்கள், மக்கள் மத்தியிலே உள்ள மாற்றங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையாகவே ஆண்களை எப்படி படைத்திருக்கிறான்? ஆண்களுக்கு மீசை வரும், ஆண்களுக்கு தாடி வரும். பெண்களுக்கு ஏன் வருவதில்லை? ஏன் அந்த பெண்களுடைய முகத்திலே அது முளைப்பதில்லை? என்ன காரணம்? அது பெண்களுடைய இயல்பு. ஆண் என்றால் அவனுக்கு மீசை வரும், அவனுக்கு தாடி வரும், ரோமங்கள் முகத்திலே அங்குமிங்குமாக முளைக்க ஆரம்பிக்கும். அது ஆண், இது பெண் என்று அல்லாஹ் அடையாளம் காண்பித்திருக்கிறான். எல்லா உயிரினத்திலும் பாருங்கள் ஆணும் பெண்ணும் தனியாக தெரியும். கோழியிலே பாருங்கள் சேவல் கோழி தனியாக தெரியும், பெட்டை கோழி தனியாக தெரியும். உண்டா இல்லையா? அதற்கு மேல் தலையிலே ஒரு அழகு. அதே போல சிங்கத்தை எடுத்துக்கொண்டால் சிங்கத்திற்கு தாடி உள்ளது ஆண், தாடி இல்லாதது பெண். ஆண் பெண் என்கிற இனத்தை அல்லாஹுக்கு வேறுபடுத்தி காண்பிக்கிறான். மனிதன் என்ன செய்கிறான்? அதை முழுக்க முழுக்க முகத்தை மாற்றுகிறான். பெண்ணை போல, ஆண்களைப் போல பெண்கள் வேடம் இருக்கிறார்கள். ஆடைகளின் மூலம், நடவடிக்கைகளின் மூலம், பேச்சுக்களின் மூலம், வெளியே சுற்றித் திரிவதின் மூலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்ணுக்கு ஒப்பாக நடக்கும் ஆண், ஆணுக்கு ஒப்பாக நடக்கும் பெண் எல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல வியாபாரம் செய்கிற வியாபார மக்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்குரிய ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தில் ஒரு வீடு கட்டவோ, நம்முடைய இடத்தை அளந்து நாம் விற்பனை செய்வதாக இருந்தாலோ நன்றாக ஜாக்கிரதையாக யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் அங்கே உண்டு. எப்படி? யார் அடுத்தவர்களுடைய இடத்தை ஒரு சான் அளவு அபகரித்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவான், அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவனாகி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தவனுடைய இடத்தை அபகரிப்பது இன்றைக்கு சாதாரணமாகி போய்விட்டது. ஒவ்வொரு ஃப்ளாட் வியாபாரிகளில் இருந்து, இடம் வாங்கி விற்பனை செய்கிறவர்கள இருந்து, அடுத்த இடத்துல கொண்டே கள்ள போடுறது, அதிலிருந்து ஒரு 4 அடியை அபகரிக்கிறது, இங்கிருந்து ஒரு 5 அடியை அபகரிக்கிறது. அதனால் சண்டை சச்சரவுகள் வருவது. அதை இஸ்லாம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லைகளை எவன் மாற்றி போடுகிறானோ, எல்லைகளை எவன் மாறுதல் செய்கிறானோ எல்லைகளில், அவனை அல்லாஹ் நாசமாக்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல நம்முடைய வாழ்வில் இருக்கிற சிறிய சிறிய தவறுகளில் மிகப்பெரிய தவறும் ஒன்று. என்ன தவறு? ஒரு சபையில் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது யார் ஒருவர் அந்த சபைக்குள் வந்து நடுவில் அமருகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர். சபை என்றால் சபையிலே ஒழுக்கம் இருக்க வேண்டும். சபை என்றால் சபைக்கென்றே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். சபையில் உள்ளவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். முதல் வருகிறவர் முதல் சஃபிலும், இரண்டாவது வருகிறவர் இரண்டாவது சஃபிலும் தொழுகைக்கு நிற்கிறோமா இல்லையா? அதே போல மக்கள் எல்லாம் கூடி அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற சபைகளில் நேரடியாக வந்து எவன் நடுவிலே அமர்கிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல குறி பார்ப்பதற்காக வேண்டி கேட் பில் வைத்து அடிப்பது, அம்பு வைத்து அடிப்பது, துப்பாக்கி சூடு நடத்துவது, குறி பார்க்கிறோமா இல்லை? பயிற்சி. இந்த குறி பார்ப்பதற்காக வேண்டி உயிரினங்களை பயன்படுத்துவது. நம்முடைய பார்வையில் அற்பமாக தெரிகிற குருவி, காக்காய், பூனை, இப்படி அற்பமாக தெரிகிற உயிரினங்களை எல்லாம் குறி பார்க்க பழக, பயிற்சி எடுக்க பழக. ஒரு உயிரினத்தை அவன் பயன்படுத்துகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். காரணம் என்ன? அது அல்லாஹ்வுடைய படைப்பு, அது அல்லாஹ்வுடைய படைப்பு. ஒரு குருவியை, பறந்து செல்கிற ஒரு பறவையை எவனாவது அநியாயமாக கொன்றால் அந்த பறவை மறுமை நாளில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஒன்று, நாம் உண்பதற்காக வேண்டி வேட்டையாட வேண்டும், பயன் பெற வேண்டும். அது
எந்த ஒரு பயனும் இல்லாமல் பயிற்சி எடுப்பதற்காக, குறிபழகுவதற்காக ஒரு உயிரினத்தை எவன் வேட்டையாடுகிறானோ அவன் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உயிரினங்களை நேசியுங்கள். இவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்விலே இருந்து தவிர்த்து அல்லாஹ்வுடைய சாபத்திலே இருந்து ஒதுங்கி அல்லாஹ்வுடைய அருளுக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.